தமிழ் சின்னத்திரையில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவரான கார்த்திக் ராஜ் 1988ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். தனது பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்பு வரை சென்னையில் உள்ள கில் ஆதர்ஷ் பள்ளியில் படித்திருக்கிறார். படிப்பில் ஆர்வம் இல்லாத காரணத்தினாலும் மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் 12வது படிக்கும்போது பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு டிப்ளமோவில் சேர்ந்தார். டிப்ளமோவில் பிஎஸ்சி விஷுவல் டிசைன் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்திருக்கிறார். இவரது தந்தை சினிமா துறையில் தயாரிப்பு மேலாளராக 30 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியுள்ளார். முதலில் 2011ஆம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை என்ற தொடரின் மூலம் தமிழ் சின்னத்திரையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து ஆஃபீஸ் சீரியலில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி நம்பர் 1 போன்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். 2017ஆம் ஆண்டு ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியலில் கதாநாயகனாக தனது திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த சீரியலில் இவரது தோற்றமும் மாறுபட்ட நடிப்பும் இவருக்கான தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியது. இதை தவிர 465, 4 பேருக்கு நல்லதுனா எதுவும் தப்பில்ல போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். செம்பருத்தி சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே முகிலன் என்ற குறுந்தொடரில் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த குறுந்தொடரில் கார்த்திக் ராஜ் மற்றும் ரம்யா பாண்டியன் இருவரும் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தனர். இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக உடல் எடை சற்று அதிகரித்தும் நீண்ட தாடியுடனும் காணப்பட்டார். ஆனால் இவரது புதிய தோற்றம் செம்பருத்தி சீரியலில் ஆதித்யா கதாபாத்திரத்தை ஆரம்பத்திலிருந்து பார்த்த ரசிகர்களிடமிருந்து எதிர்மறை கருத்துக்களை பெற்றுத்தந்தது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த தொடர் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி ஜி5 தளத்தில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் சில எதிர்பாராத காரணங்களால் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் கார்த்திக் ராஜ் செம்பருத்தி சீரியலிலிருந்து நீக்கப்பட்டார். 2 வருட கஷ்ட காலத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கார்த்திகை தீபம் சீரியல் மூலம் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார். ஆரம்பத்தில் கார்த்திகேயன் கதாபாத்திரத்தில் நடிகை ஆர்த்திகாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தார். தற்போது புதுமுக நடிகை வைஷ்ணவி சதீஷ் என்பவருடன் ஜோடி சேர்ந்து நடித்து வருகிறார். தனது 25 வயதில் காதலியான யாஷி என்ற பெண்ணை மதம் கடந்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் சில காரணங்களால் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். தற்போது சீரியலில் நடிப்பது மட்டுமல்லாமல் தயாரிப்பு துறையிலும் கவனம் செலுத்தி வருகிறார்.